ஹாய் ஹலோ வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்கங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். அண்ட் குட்டு கூட ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிறாங்க. ஸோ எஸ், நம்ம வந்து அட்லாண்டா டு நியூ ஜெர்சி கிளம்புற டைம் ஆகிடுச்சு. இது வந்து 29ஆம் தேதி டிசம்பரா சம்திங், இல்லை 30ஆம் தேதின்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு நாள். ஸோ நம்ம நைட்டு வந்து எல்லா திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிகிட்ருக்குறோம். லாஸ்ட்டு 10 நாள் வந்துட்டு அங்கே எங்கேன்னு சொல்லிட்டு நல்ல ஜாலியாக ஃபன் பண்ணியாச்சு. இப்போ போகிறப்போ கஷ்டமாக தான் இருக்கும். பட் போகிறப்போ என்ன, நம்ம எடுத்துகிட்டு வந்ததை விட வந்துட்டு இப்போ கொஞ்சம் பார்சல் ஜாஸ்தியாக இருக்குது. எதுக்குன்னா, இந்தியாவிலேருந்து வரப்போவே அம்மா கொஞ்சம் நிறைய பொருட்கள் நமக்கு வாங்கிட்டு வந்தாங்களா, அதுவே கிட்டத்தட்ட ஒரு 8லேருந்து 10 கிலோ இருக்கும். ஸோ அதையும் நம்ம காரில் வந்து ஸ்டஃப் பண்ணணும். இது தவிர்த்துட்டு நம்ம துணி, ட்ரெஸ்ஸு, அது இதெல்லாம் அங்கே கிடந்தது, திருப்பி வாஷிங் மிஷினில் போட்டிருந்தோம். எல்லாத்தையும் எடுத்து இன்றைக்கி தான் எல்லாம் சார்ட் பண்ணிகிட்ருக்குறோம். இது எவ்வளோ கொடுமையான விஷயம்னு உங்களுக்கு தெரியும். நம்ம பேக் பண்ணுறப்போ எப்போதுமே அவ்வளோ சந்தோஷமாக, இப்போ அம்மா உங்களையோ இல்லை ஃபேமிலியோ பார்க்க போகிறோன்னா அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும் எடுத்து வைக்கிறப்போ. திருப்பி இங்கேருந்து ரிட்டர்ன் நம்ம பேக்கில் போகிறப்போ அப்படியே இந்தாப்பா எடுத்துகிட்டு போ, உள்ளே எப்படியாச்சும் உள்ளே சுருட்டி வைப்போம், அது மாதிரி தான் தோணும். பட்டு என்ன பண்ண இல்லை. ஸோ இட்ஸ் ஓகே, நம்ம திருப்பியும் மீட் பண்ணுவோம், சீக்கிரமாகவே மீட் பண்ணுவோம். ஸோ நைட்டு தான் இந்த மாதிரி பிளானிங் எல்லாமே நடந்துகிட்ருக்குது. அடுத்த நாள் காலையில் ஏர்லியாகவே நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எதுக்குன்னா, அட்லாண்டாவிலேருந்து நம்ம திருப்பியும் ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போக போகிறோம், வர்ஜீனியாவுக்கு. அது ஒரு 8 hours ட்ராவல் இல்லையா. ஸோ 8 hours வந்துட்டு ஷார்ப் ஹவர்ஸ். இதுக்கு இடையில் நம்ம வந்து சாப்பாடுக்கு, அப்புறம் வந்துட்டு வாஷ் ஏரியாஸ்க்கெல்லாம் நம்ம வந்து ஸ்டாப் பண்ணுறதுனால கிட்டத்தட்ட ஒரு 1 hour வந்து பஃபர் எடுத்துக்கிட்டோன்னா ஒரு 9 hours ட்ராவல், அவ்வளோதான். அதனால் நம்ம கொஞ்சம் காலையில் சீக்கிரமாகவே கிளம்பிட்டோன்னா, வெதரும் வந்து எப்போ வந்து எந்த மாதிரி இருக்கும்னே தெரியல. இல்லை, சில டைம் மழை பெய்யும், சில டைம் வந்து நல்ல கோல்டாக இருக்கும். நம்மளே ரொம்ப ட்ரௌசியாக ஆக்கிடக்கூடாது லாங் ட்ராவல்லாம் போகிறப்போ. ஸோ அந்த வெதருக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி தான் நம்ம வந்து கிளம்ப வேண்டியது இருக்குது. ஓகே, வாங்க நம்ம வந்து பேக்கிங் என்னெல்லாம் நடக்குது, எவ்வளோ வலுகாட்சி எல்லாம் இருக்குது, எல்லாமே பார்க்கலாம். எனக்கா 32 சேருமோ? நாங்க நியூ ஜெர்சில வரும்போது ஒரு Black jean வாங்கினேன் பாரு. 32 எல்லாம் இப்ப எனக்கு எந்த காலம். அதுதான் அது போடவே இல்லை. Mama, I got library books from school and I have no idea where they are. Mama, I got library books from school and I have no idea where they are. I brought them. I have no idea where they are. அங்க பாரு, நீ எங்க வச்சு வாசிச்சியோ போடு இல்ல மோனே. Oh, yes, they're in here. இந்த அம்மாட கொடுங்க. அம்மாட. ஆக்சுவலா அது கலரி ஆச்சு. Oh, I forgot to put my thing. ரப்பர் பேண்ட் போட்டுட்டாங்க. டைம் பண்ணுது. I thought I was listening to my book. Never mind, I found that. I know a dark chapter book that I didn't even read. I read like one page of it. பேக்ல வச்சுக்கோ. First day like a packer. Wait a minute, எங்கள் அம்மா அப்பா அவங்க வந்து இந்தியாவிலேருந்து இங்கே யூஎஸ்க்கு வர்றப்போ பேக் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு யோசித்து தான் பேக் பண்ணாங்க. ஓகே, எந்தெந்த பேக்கேஜில் வந்துட்டு எந்த பாக்ஸில் வந்துட்டு அவளோட திங்ஸ், என் தங்கச்சியோட திங்ஸ் இருக்குது, எந்த பாக்ஸில் என் திங்ஸ் இருக்குதுன்னாங்க. பட் அந்த கடைசி நிமிஷம் எல்லாருக்குமே ஒரு பேனிக் மாதிரி வரும் பாருங்கள். பேக் பண்ணுறப்போ பொருள் ஜாஸ்தி ஆகிறப்போ என்ன பண்ண போகிறோம், ஏது பண்ண போகிறோம், அப்புறம் நம்ம வாங்கின லிஸ்ட்டில் வந்துட்டு ஏதாச்சும் மறந்து போயிடும், அது லாஸ்ட் மொமெண்ட்டில் வாங்குறது. அண்ட் இன்னொன்றுன்னா, எங்கள் அப்பா வந்து இன்னொரு இடத்துல வேலை பார்க்குறாங்க. ஸோ இவங்க கிளம்புறதுக்கு கரெக்டாக ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி தான் அப்பா ஒர்க்கில் இருந்துகிட்டே வீட்டுக்கு வந்தாங்க. அப்போது இவங்களுக்கு மொத்தமாகவே 3 நாள் தான். அதுக்கிடையில் எங்கள் அம்மாவுக்கு அப்பப்போ எங்கேயாச்சும் வெளியே போய் ஏதாச்சும் பொருட்கள் வாங்க முடியும்னா அது மோஸ்ட்டாக அவங்க வாங்கிட்டாங்க. பட் அதை தவிர்த்து கொஞ்சம் தேவையான பொருட்கள் கொஞ்சம் லாங்காக நம்ம போயிட்டு ட்ராவல் பண்ணி வாங்க வேண்டியது இருக்கும் பாருங்கள், அதெல்லாம் அப்பா வந்ததுக்கப்புறம் அந்த 3 நாளில் வாங்கினது தான். ஸோ அந்த கடைசி நிமிஷம் பேக்கிங்னால அதுவும் அம்மாவுக்கும் தனியாக அவங்க பேக் பண்ணவும் தெரியாது. அப்பா வந்ததுக்கப்புறம் தான் அது எல்லாத்தையும் நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணணும். தெரியும்ல, அவங்க 2 பேரும் உட்காந்துட்டு, யூஸ்வலாகவே நம்ம அம்மா அப்பா அவங்கெல்லாம் வந்து உட்காந்து பேக் பண்ணணுன்னா அது அப்படியே ரொம்ப ஸ்மூத்தாக நடக்கும். நடக்கவே ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் தான் நடக்கும். அதனால் வந்து பொருட்கள் வந்து மாற்றி மாற்றி எந்த ட்ராலி எந்த பாக்ஸில் போட்டிருக்காங்கன்னு அவங்களுக்குமே ஞாபகம் இல்லை. மாற்றி மாற்றி இருந்து எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் ஞாபகம் இருந்தது. ஸோ சரி, ஓகே, அவங்க என்ன நினச்சாங்கன்னா, நம்ம இங்கே வந்து அட்லாண்டா வந்ததுக்கப்புறம்
பேக்கேஜ் அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு யார் யாருக்கு எதுங்கிறது வந்து நான் ஷார்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னாங்க. பட் இங்கே வந்தோடனே கரெக்டாக பண்ணி முடிச்சிட்டாங்க. எனக்கு எது அவளுக்கு எதுன்னு ஷார்ட் பண்ணி வச்சாங்க. அதுலேயுமே 1-2 பொருட்கள்லாம் மிஸ்ஸாக இருந்தது. அதுக்காக தான் நாங்கள் இப்போ வந்து திருப்பியும் அந்த பாக்ஸ் எடுத்து எது மிஸ் ஆகுது, ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா எனக்கு வந்து ரொம்ப எல்லாம் கிராசரி இதெல்லாம் இந்த தடவை எதுவும் தேவையில்லை. அதனால் அம்மாக்கிட்ட ஸ்நாக்ஸ் மட்டும் தான் நான் அதிகமாக வாங்க சொல்லியிருந்தேன். மிச்சது எல்லாமே வந்து அவளுக்காக தான். அவளுக்கு இந்த குழந்தை டெலிவரி ஆனதுக்கப்புறம் வந்துட்டு அந்த மருந்துக்கெல்லாம் கிண்டுவாங்கல்ல, அது எல்லாமே இந்தியாவிலேருந்தே வாங்கிட்டு வந்துட்டாங்க. லேகியம் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து வயிறு கொஞ்சம் கம்மியாகிறதுக்கான மருந்து, அது எல்லாமே வந்து இந்தியாவிலேருந்தே வாங்கிட்டு வந்தனால அதில் ஏதாச்சும் ஒரு பொருள் என் பேக்கேஜில் இருந்ததுன்னா, யூஸ்வலாக இந்த மாதிரி லேகியம்லாம் பண்ணுறாங்கன்னா அதில் எதுவுமே மிஸ் ஆகக்கூடாது. கரெக்டாக ப்ரொபோர்ஷன் கரெக்ட் கன்சிஸ்டன்சி இருக்கணும். அதுக்கு தான் திருப்பி நாங்கள் இப்போ செக் பண்ணிகிட்ருக்குறோம். நம்ம பேக்கில் வேறு ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா எடுத்து போட்டுடலாமேன்ட்டு. ஓகே, நம்ம வந்து இன்றைக்கி டின்னருக்கு நைட்டு என்ன சாப்பிட்டோன்னா, ஐ திங்க் சப்பாத்தி சாப்பிட்டோன்னு நினைக்கிறேன். ஆமாம், நைட்டு வந்துட்டு அது சாப்பிட்டு முடித்தோம். இது ஒரு எத்தனை நாள் ஆச்சுங்க, 10 நாள் ஆகிடுச்சு இந்த வீடியோ. அதுக்கப்புறம் தான் இப்போ தான் நான் எடிட் பண்ணுறேன். ஓரளவுக்கு நம்ம பேக் பண்ணியாச்சு. நம்ம இந்த பாக்ஸில் இந்த ப்ரௌன் கலர் பாக்ஸ் இருக்கும் பாருங்கள், இதில் தான் எடுத்துகிட்டு போகலான்னு நினச்சோம். பட் இது சீல் சரியில்லை. அதனால் நம்ம கொண்டு வந்த அந்த கிரேட் இருக்கு இல்லையா, அந்த கிரேட்டில் ரெட் கலர் இது வந்து காஸ்கோவில் கிடைக்கும். ஸோ நல்லா இருக்குங்க, ரொம்ப ஸ்டர்டியாக இருக்கும். வெயிட் வந்துட்டு நிறையவே அதில் வந்து நம்ம மேனேஜ் பண்ணலாம். ஸோ அதுக்குள்ளாடி தான் எங்கள் வீட்டில் பேக்கிங்னா நானும் பேக் பண்ணுவேன். ஆனால் அதை விட வந்துட்டு ஸ்ரீதர் வந்துட்டு சூப்பராக பேக் பண்ணுவார். எப்படினாலும் நான் பேக் பண்ணாலுமே அதில் ஏதாச்சும் ஒரு குறை தான் சொல்லுவார். அதுக்காகவே நான் பேக் பண்ணி வச்சுருவேன். வச்சதுக்கப்புறம் ஏதாச்சும் குறைன்னா என் காது முன்னாடி சொல்லக்கூடாது, தனியாக போயிட்டு புலம்பிட்டு அதுக்கப்புறம் நீங்களாகவே எடுத்து வச்சுக்கோங்கன்றவேன். அது எதுக்குன்னா கடைசியில் நானும் பேக் பண்ண அந்த பங்களிப்பு, என்னோடய பங்களிப்பும் அதில் இருக்கணும். அதுக்காக அதனால் இந்த தடவை வந்து ஸ்ரீதராகவே ஃபுல்லாகவே எல்லாம் சரி ஓகே, கார்லேயே எப்படினாலும் அவர் தான் கொண்டு போய் வைக்க போகிறாரு. ஸோ நீங்களே வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணிக்கோங்கன்னு விட்டுட்டு நான் வந்து ட்ராலி அது எல்லாத்தையும் நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். நம்ம ட்ரெஸ்ஸு திருப்பி வந்து பாப்பாங்களோட ட்ரெஸ் அங்கங்கெல்லாம் இருந்ததுல, அது எல்லாத்தையுமே எடுத்து வச்சு முடிச்சாச்சு. நம்ம இப்போ ஓரளவுக்கு விடிய காலையில் தான் நம்ம வந்து காரில் எடுத்து நம்ம லோட் பண்ண போகிறோம். பட் இப்போ எல்லாம் ரெடியாக வச்சுட்டோன்னா திருப்பி காலையில் வந்துட்டு அது இதுன்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்க வேணாம் இல்லையா. வீடியோவா? ஆமா. That's a video. Sad. That's sad. Will you miss Mama? Yeah. Yeah? Yeah. பார்த்தா தெரியல, எப்படி ஜாலியா போற மாதிரி இருக்கு. அவ தான் எப்பவுமே இப்பெல்லாம் சேட் ஆகுறா. அம்மா மூஞ்ச பாரு. ஸோ இது நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம கிளம்புற அன்றைக்கி காலையில் நானும் அம்மாவும் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டு அம்மா எனக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. டின்னர் கூட பண்ணுறேன்னாங்க. நான் சொன்னேன் இல்லை, நாங்கள் எப்படியும் ஃப்ரெண்டு வீட்டுக்கு தானே போகிறோம், டின்னர் அங்கே சாப்பிட்டுக்கிறோம், பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் மட்டும் எனக்கு பண்ணி கொடுங்கன்னு. அப்புறம் வந்து மினி இட்லி, திருப்பி மத்தியானத்துக்கு வந்துட்டு ஃப்ரைட் ரைஸ் எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க. அண்டு எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களுக்கும் 2 பேருக்குமே, அப்பா அம்மா 2 பேர்த்துக்குமே ரொம்ப சோகமாகிடுச்சு. தங்கச்சியுமே வந்து இவங்க டுகு குட்டு பார்த்தான்னா அவள் வந்து என்ன, அவளுக்கு வந்து ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா எப்படா வருவாங்கன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி அவளுக்குமே காலையில் பார்க்குறப்ப முகம் சோகமாக தான் இருந்தது. ஏன்னா பாப்பா இப்போ தானே பிறந்திருக்கா இல்லையா, கொஞ்சம் குழந்தைங்க இன்னும் கூட இருந்தாங்கன்னா நல்லா ஜாலியாக இருக்கும். பட் நமக்கு ஸ்கூலு இதெல்லாம் நம்மளோட ப்ரையாரிட்டிஸ் நிறைய இருக்குது இல்லைங்க, அதை மிஸ் பண்ண முடியாது. ஏற்கனவே நாங்கள் 2 நாள் லீவ் வேறு ஸ்கூலுக்கு போட்டு வந்தோமா. ஸோ இதுக்கு மேலே வந்து நம்ம இனி பங்க் பண்ண முடியாது. ஸோ நம்ம வந்து இப்போ கிளம்பிட்டு திருப்பி அதுக்கப்புறம் இன்னொரு தடவை பாப்பாவை பார்க்குறதுக்கு நம்ம எப்படியும் வரதான் செய்வோம். என்ன வைக்கணுமா? எல்லாம் சாப்பிட்டோம்னா ஓ இது இங்கே இருக்கு. வாட்டர் கம்பெனி இது ஹோட்டல்ல போய்தான் இன்னொரு என்னது செப்பல் இந்த காஃபி எடுக்கும். நான் எடுத்துனேன், நான் தான் எடுத்துட்டேன். இந்த சாப்பாடு உங்களோட அந்த 2 ப்ளூ பாட்டில் பிளாக் பாட்டில் எடுத்துக்கிட்டீங்களா? ஆமாம், காஸ்கோ பாட்டில், தெர்மோ ஃப்ளாஸ்க். இதுதான் ஜிஜுவோடது இல்லையா? எடுத்துட்டாரு. ஓகே ஓகே, அதான் கரெக்டு தான். வேற ஒன்றும் இல்லையா? வந்தாலும் சொல்லி கூட வந்துருக்கு. அது வரைக்கும் எனக்கு தேவையில்லை, நீ போய் கழுவுறதுக்கு தான் வந்து முடிவே பண்ணிட்டா கழுவுறதுக்கு. டுகுகுட்டு வந்துட்டு எல்லாரோடையும் நல்ல ஜாலியாக விளையாடுவாங்க. அதுவும் என் பிரதர்ன்லான்னா இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தொக்காகி போயிடும். தூக்கி போட்டு அடிக்கிறது, மிதிக்கிறது எல்லாம் ஜாலியாக நல்லா விளையாடுவாங்க. அவருமே எவ்வளோ பிஸியாக இருந்தாலுமே அவங்களோட விளையாடுறது வந்துட்டு மிஸ் பண்ணவே மாட்டார். அவரோட ஒரு வகையாக விளையாடுவாங்கன்னா என் தங்கச்சியோட வந்துட்டு இன்னொரு விதமாக விளையாடுவாங்க. பட் அது எல்லாமே அந்த அந்த ஒரு பாண்டிங். நம்ம வந்து கொஞ்ச நாள் பார்க்காம இருந்தாலும் என்ன இருந்தாலுமே கான்ஸ்டண்ட்டாக அவங்க ஃபோனில் பேசிகிட்டு இருப்பாங்க. அவளுக்கு என்னது ஸ்கூலில் என்ன அப்டேட்ஸ் இருந்தாலும் என் தங்கச்சிக்கிட்ட வந்துட்டு அப்டேட் பண்ணாமல் இருக்கவே மாட்டேன். அவனுக்கு தெரியுமா வித்தி, சித்தின்னு கூட ஒரு நாளும்
கூப்பிட மாட்டா, வித்தின்னு தான் கூப்பிடுவா. பிறந்ததுலேருந்துட்டே அப்படி தான். நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், அவளை சித்தின்னு கொஞ்சமாச்சும் கூப்பிடுறான்னு. கிடையவே கிடையாது. ஆனால் அவரை சித்தப்பான்னு கூப்பிடுவா, என் தங்கச்சியை வித்தின்னு தான் கூப்பிடுவா. எல்லாமே அவள்கிட்ட அப்டேட் பண்ணுவாங்க. அது மாதிரி அவள் ப்ரெக்னென்ட் ஆயிருக்கான்னு தெரிஞ்ச உடனே குழந்தைக்கு நான் தான் பேர் வைப்பேன், குழந்தை இப்போ எப்படி இருக்கிறா, எல்லா அப்டேட்ஸ் நான் கேட்குறேனோ இல்லையா அவங்க 2 பேருமே நல்லா கேட்டுக்கிடுவாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி அவங்க கிளம்புறப்போ வந்துட்டு எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. ஐயோ சீக்கிரமாகவே கிளம்புறாங்களேன்ட்டு. போட்டுறாத, என்னது வேணும் சொல்லு. I don't know if they're there or not. My library books that I brought here, I don't know. நீங்க வைக்குவாங்க. இல்லை முன்னாடி கொடுத்துரும். மோகன் இந்த இதை சார்ஜரை பின்னாடி கனெக்ட் பண்ணணும். லேப்டாப்பை முன்னாடி வச்சிருக்கோம். சார்ஜர் பின்னாடி தான் கனெக்ட். பார்த்துக்கோங்கம்மா, சரியா? பத்திரமா போங்க. பார்த்து நீங்கள் கொஞ்சம் சரியா? It's 2 small books that இது சாப்பாடு என்னது மாமா இது? These are the only books that I had yesterday. இது என்ன? ஓ சரிப்பா. அது முதல்ல இருக்கு. That's the only thing that I had yesterday. You said you have kept it in your bag, right? பார்த்து சரியாப்பா? கொஞ்சம் ஓகேவா? அடுத்த மாதமா இல்லை இந்த மாதம் கடை டிக்கெட் எடுக்கிறேன். வந்ததுக்கப்புறம் ஸ்னோ கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும்ல, அந்த டைமில் வந்துட்டு நான் டிக்கெட் எடுக்கிறேன். ஓகேவா? I will. What do you mean I will? கால் பண்ணிடுவாங்க கொஞ்சம். ஆமாம். வேற என்னது டிஷ்யூ பேப்பர்? டிஷ்யூ அங்க 2-3 எடுத்து வச்சு அந்த டிஷ்யூ பேப்பர் பண்டில் எடுத்துருங்கப்பா, அது ஃப்ரண்ட்டில் தேவைப்படும். அவங்ககிட்ட பின்னாடி முன்னாடி ஆமாம் அவ்வளோதான். முன்னாடி உன் காலுக்கிட்ட தான். Bye. Hey, I need to get in the car. பாய் பாய் வித்தி. பார்த்து என்ன, நான் கால் பண்ணுறேன். Bye. பாய் சொல்லிடு. I told you it's 8:06. என்னம்மா பாய் சொல்லிடு வித்திக்கு. Where is Ellie? எங்கே போனாரு? ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்க. பட் நானும் முடிஞ்ச அளவுக்கு ஆக்சுவலாக நான் அழவே இல்லை. நான் வந்து ரொம்பவே கண்ட்ரோல்டாக தான் இருந்தேன். ஏன்னா நான் அழுதேன்னா அம்மா அப்பா அழுவாங்க, திருப்பி தங்கச்சியும் அழுதுட்டு இருப்பா. அதுக்காகவே நான் வந்து அதுக்கப்புறம் குடும் அழுதுகிட்டே தான் இருப்பாங்க காரில். எனக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் சமாதானப்படுத்துறதுக்கு. அதுக்காகவே இந்த தடவை நாங்கள் வந்துட்டு எவ்வளோ கண்ட்ரோல் பண்ண முடியுமோ பேசாமல் இருந்துக்கிட்டோம். Bye, Papa. இந்த முஸ்லீம்ஸ் வலைக்கம் சலாம். பாய் 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 மந்து. பாய்மா பாய் பாய்மா. சரியா? கொஞ்சம் சாப்பிடுங்க, கொஞ்சம் தூங்குங்க, சரியா? அல்றதுக்கு ஒன்றும் இல்லை, நான் எடுக்கிறேன். நான் சீக்கிரம் டிக்கெட் எடுக்கிறேன். நீங்கள் வாங்க. பாய் 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 சொல்லி. Bye. Goodbye. Goodbye. You can close the window. அட்லாண்டாவில் அம்மா அப்பா தங்கச்சி எல்லாத்துக்கும் பாய் சொல்லிவிட்டு வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. கரெக்டாக ஒரு 2 ஹவர்ஸில் பசி வந்துருச்சு. அம்மா பண்ண குட்டி இட்லி தான் பண்ணி சாப்பிட்டுட்ருக்குறோம். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு மீட் பண்ணுறேன். பாய்.